ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய நபருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த ரேவதி என்ற கர்ப்பிணி கடந்த பிப்ரவரி மாதம் திருப்பூரிலிருந்து கோவை வழியே திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பயணித்த போது கழிப்பறை அருகே ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் ரேவதி கூச்சலிடவே ஆத்திரமடைந்த அந்த நபர் ரயில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயிலில் இருந்து கர்ப்பிணியை கீழே தள்ளிவிட்டார். இதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணியை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி குற்றவாளியான ஹேமராஜுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரயில்வே 50 லட்சம் ரூபாய், மாநில அரசு 50 லட்சம் ரூபாய் என மொத்தமாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வாழ்நாள் முழுவதும் சிஎம்சி மருத்துவமனையில் அப்பெண்ணிற்காகவும் மருத்துவ செலவுகளை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சப் கிளாஸ் 1 டிஎன்எஸ் சட்டத்தின்படி கொலை முயற்சி வழக்குக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 117 சப் கிளாஸ் பி டிஎன்எஸ் கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல், வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அளிக்கவும் வகையில் வாழ்நாள் கடுங்காவல் ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 92 மரணம் விளைவிக்கும் என்று தெரிந்து பிறக்காத ஒரு குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 அபராதம் கட்ட தவறினால் 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 50 லட்சம் மாநில அரசும் 50 லட்சம் ரயில்வே வாரியமும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்படி தொகைகளை ஒரு மாதத்திற்குள்ளாக நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்ய வேண்டும் என்றும், மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனை வாழ்நாள் முழுவதும் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.